ஆய்வுகள் வணக்கம். அனில் ரவிகுடி டைரக்ஷன்ல சங்கராத்திக்கு வஸ்துனாம் இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பார்ப்போம். இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். சங்கராத்தி வஸ்துனாம் இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல நடிச்சிருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா வெங்கடேஷ், ஐஸ்வர்யா ராஜேஷ், இன்னும் மற்ற பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய கேங்க். அந்த கேங் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, வெளிநாட்டில இருந்து நம்ம ஊருக்கு வர்ற ஒரு பெரிய அந்த கார்பரேட்டனோட சிஇஓ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க கடத்தி வச்சுக்குவாங்க. கடத்தி வச்சுக்கிட்டு ஜெயிலுக்குள்ள இருக்கிற எங்க கூட்டாளி நீ விட்டீங்கன்னா தான் இவரு நாங்க விடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு டிமாண்ட் வைப்பாங்க போலீஸுக்கு. போலீஸ் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு வந்து யாரை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது பழைய ஆள் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் பயங்கரமா பிடிச்சிருவாரு. அவர் தான் இந்த ஆபரேஷன் கரெக்டான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோவான இவரை பிடிப்பாங்க. யாரு? வெங்கடேசன். பழைய நம்ம 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 நடிகர் வெங்கடேஷ் தான், தெலுங்கு நடிகர். அவரை கூப்பிடுவாங்க. கூப்பிட்ட உடனே அவர் அங்கிருந்து வருவார். வரும்போது அவருக்கு வந்து ஒரு கல்யாணம் ஆகி 4 குழந்தைங்க இருக்கும் அவருக்கு. அவர் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, ஊருக்குள்ள ஒரு போலீஸ் வேலை வேண்டாம் அப்படின்னு எழுதி கொடுத்துட்டு பொண்டாட்டியோட ஜாலியா இருக்கணும்னு இருப்பாரு. ஆனா பொண்டாட்டியோட ஜாலியா இருக்கிறதுக்கும் அவங்க மாமனார் விட மாட்டாரு. அதெல்லாம் ஒரு காமெடி அப்படி வச்சிருப்பாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, இவங்க போலீஸ் வந்து நான் போய் கூப்பிட்டா வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் போலீஸ் சொல்லுவாங்க. அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா மீனாட்சி சௌத்ரி. அவங்க வந்து நான் ஏற்கனவே அவன் லவ் பண்ணிட்டு இருந்தேன், நான் போய் கூப்பிட்டா கண்டிப்பா வருவான் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. போன உடனே இந்த மாதிரி நான் உன்னை லவ் பண்ணிட்டு இருந்த உண்மைதானான்னு கேட்பாங்க. கேட்ட உடனே ஆமாம்பாரு. அப்படி சொன்னோடனே சரி ஓகே நீ எனக்காக இந்த விஷயத்தை நீ வந்து ஆகணும்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அவர் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லும்போது பொண்டாட்டி என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, ஐஸ்வர்யா ராஜேஷ் நானும் தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமா கூட வருவாங்க. கூட வந்தோடனே 3 பேர் சேர்ந்துக்கிட்டு போய் அந்த வில்லனை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வராங்களா இல்லையாங்கிறத அந்த படத்தோட மொத்த கதை. இந்த படத்தோட கதை வந்து காமெடி அப்படிங்கறதுக்காக எடுத்துருக்காங்க. காமெடிங்கிறது கூட இந்த படத்துல வந்து சண்டை காட்சிகள் மிக குறைவு. ஏன்னா இவர் வந்து வயசான கேரக்டர் நடிச்சிட்டாராமா, அதனால சண்டை காட்சிகள் குறைவா வச்சிருக்காரு. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வெங்கடேஷ் எல்லாம் இன்னுமே நல்ல ஆக்ஷன் படங்களை நடிக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு உடம்பு வச்சிருக்காரு, அந்த அளவுக்கு கிளாமராவும் இருக்கிறாரு, நல்லா தான் அந்த படத்துல இருக்காரு. ஆனா மொத்தம் இருந்தாலும் எனக்கு வயசாயிருச்சு, இடுப்பு வலிக்குது, கால் வலிக்குது, கை வலிக்குதுன்றே சுத்திட்டு இருக்காரு. அப்புறம் காமெடி அப்படிங்கிற பேர்ல இந்த படத்துல வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ் எல்லாம் ஒரு காமெடி பண்ணிக்கிறாங்க. அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நீங்களே பாத்துக்கிட்டு இருங்க. அப்புறம் விடிவி கணேஷ் அந்த படத்துல வராரு. அவருக்கு வந்து அவருக்கு வர போர்ஷன் கூட நல்லா இருந்துச்சு உண்மையில. அவரு டப்பிங் குரல் ஒரு மாதிரியா இருந்தா கூட அவரு வர போர்ஷன் எல்லாம் உண்மையிலே நல்லா தான் இருந்துச்சு. அது போக இந்த படத்துல பாடல்கள் எல்லாமே வேகத்தட மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது பர்சனலா. உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கான்னு தெரியல. அப்புறம் இந்த படத்துல மியூசிக் ஓரளவுக்கு தேவையான நல்லா தான் இருந்துச்சு. ஏன்னா பிஜிஎம் எல்லாம் கடைசியில அந்த போடுறதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த படம் முழுக்க முழுக்க சக்களத்தி சண்டையா மாறிடுச்சு ஒரு லெவலுக்கு மேல. என்னன்னா அந்த லவ்வரும் பொண்டாட்டியும் 2 பேரும் அவருக்காக போட்டி போட்டு அடிச்சுக்கிறது ஒரு சக்களத்தி சண்டை மாதிரி வந்து எனக்கா உனக்கா அப்படிங்கிற மாதிரி படத்தை கொண்டு போயிட்டு கிளைமேக்ஸ்ல வந்து வில்லனிங்க எல்லாம் ஒரு வில்லனை எதுக்கு அவர் கடத்துறாரு, ஏன் என்ன பண்ணாரு, ஏது பண்ணாரு அதெல்லாம் கேட்க கூடாது. ஏன்னா அது வந்து ஒரு காமெடி படம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அப்புறம் பப்ளு வராரு, பிருத்திவிராஜ். அவரு வந்து கொஞ்ச நேரம் அவருக்கு பங்குக்கு காமெடி பண்ணிட்டு டக்குன்னு செத்து போயிடுறாரு. அப்புறம் வில்லனை கொன்னுட்டு உட்கார வச்சு நாற்காலியில தள்ளிட்டு போய் வில்லனுக்கே நம்ப வைப்பாங்க உயிரோட தான் இருக்கிறாருன்னு. அதையும் நம்புற ஒரு பெரிய வில்லன். இந்த படத்துல நடிச்சிருக்கிற எல்லாருமே வந்து இது ஒரு காமெடி படம் அப்படின்னு சொல்லிட்டாங்க முதல்ல. ஏன்னா என்ன பண்ணாலும் சரி, லாஜிக் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி, இது ஒரு காமெடி படம் அவ்வளவுதான். அதாவது ஒரு கமர்சியலா காமெடி படம், டைம் பாஸ் ஆகல, பழைய வெங்கடேஷ் படம் எதுவும் இருந்தா போடப்பா எல்லாம் பார்த்தாச்சுன்னு சொன்னீங்கன்னா, புதுசா ஒரு படம் வந்திருக்கு, இதையும் நீங்க பாத்துருங்க. ஏன்னா பழைய படங்கள் வெங்கடேஷ் படம் சூப்பரா இருக்கும். இந்த படம் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு, காமெடி இருக்கு, அவர் பண்ற ஒரு சேட்டைகள் சிலது நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு டைம் கிடைச்சதுன்னா கண்டிப்பா இந்த படத்தை ஒரு டைம் நீங்க பாருங்க. உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா இன்னுமே டப்பிங் படத்தை விரும்பி பாக்குற ஆளுங்க நிறைய பேர் இருக்கிறீங்களா, அதனாலதான் சொல்றேன். டப்பிங் படங்களே சூப்பரான படங்கள் நிறைய இருக்கு. ஆனா இந்த மாதிரி படங்களை விரும்பி பாக்குற ஆளுங்க நிறைய பேர் இருப்பீங்களா, அதுக்காக சொல்றேன். தேங்க்யூ.